Hello everyone, welcome to our new channel. Today we are going to see another one important framework from second chapter. Okay, find the sum total in terms of the series 5 plus 55 plus 555 plus dot, which is example 2.5. In terms வர நம்பர்ஸ் இப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நம்ம இது ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி இதோட சமேஷன் வேல்யூ என்னன்றதை சொல்லிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின் 5 + 55 அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து நம்ம எழுதிடலாம். ஒன்ஸ் எழுதின பிறகு ஈச் டேர்மில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தோம்னா நம்பர் 5. ஸோ நம்பர் 5 நம்ம வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். எப்படின்னா இப்போ 5 நம்ம என்னென்னு எழுதலாம், 5 × 1 விட்டா. ஸோ 55 என்னென்னு எழுதலாம், 5 × 11. 5 டேபிள்ஸில் எழுதணும் அப்படின்னா. ஸோ 555 5 × 111. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 5 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 5 மட்டும் என்ன பண்ணிடுறேன், வெளியில் எடுத்துடுறேன். அப்படின்ற போது 1 11 111 எழுதி ரிமைனிங் இருக்கும். அந்த ஸ்டெப்பு தான் இங்கே எழுதியிருக்காங்க. இது அப்படியே என் டேர்ம்ஸ் வர கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒன்ஸ் நம்ம சம்மில் கண்டிப்பாக இந்த மாடல் சம்மில் காமனாக நம்பர் ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 9/9 இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்படின்னா எப்படி 9/9, அது என்னது 9/9 இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம இதோடைய சம் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்னோட சம்முக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. பிகாஸ் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு அதோட வேல்யூ என்னென்னு தான் போட்டது போட்டது. ஸோ நான் இந்த இடத்துல நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், 9/9 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். 5 அப்படியே இருக்கட்டும். பக்கத்தில் 9/9 இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். 5 என்னென்னு எழுதலாம், 5 × 1. அந்த 1 என்னென்னு எழுதலாம், 9/9. இது கேன்சல் ஆனால் 1ன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ பக்கத்தில் 1 + 11 + 11 + n அதை நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஈக்குவல் இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டரில் இருக்கிற 9 மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த 9 மட்டும் என்ன பண்ணுறோம், உள்ள ஈச் டேர்மோட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 99 999. வெளியில் இருக்கக்கூடியது என்ன மட்டும் இருக்கும், 5ம் இந்த /9 இருக்கும். ஸோ 5/9 அதுதான் இங்கே இது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 999 இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸியான ஒரு நம்பரோட நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 9 10 - 1 எழுதலாமா, 99 100 - 9 1000 - 1. இதே மாதிரி என்ன பண்ணலாம், என் டேர்ம்ஸ்க்கும் we can write. ஓகே, ஸோ அந்த மாதிரி மாற்றி எழுதுங்க. எழுதின பிறகு 2 சீரீஸாக பிரேக் பண்ண போகிறோம். அப்படி 2 சீரீஸ். ஸோ இதை ஃபார்முலா போட ஈஸியாக இருக்கும். ஸோ 5/9 என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நெய் வச்சுருக்கோம். இந்த 10 100 1000 அடுத்து போனால் 10,000
அந்த மாதிரி n டேர்ம்ஸ் வர ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி எழுதி மைனஸ் ஓகேவா. ஒய் பிகாஸ் மைனஸ் இந்த டேர்ம்லேயும் மைனஸ் இருக்குது, இதே மைனஸ் இருக்குது, இதே மைனஸ் இருக்குது. அடுத்து போகக்கூடிய n டேர்ம்ஸ்லேயே என்ன இருக்கும் மைனஸ். ஸோ அந்த மைனஸ் எடுத்துடும் காமனாக. எடுத்துட்ட பிறகு என்ன இருக்கும் வெறும் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு 1 எத்தனை டைம்ஸ் இருக்கும் n டைம்ஸ் இருக்குது. இப்போ 1 n டைம்ஸ் இருக்குது, அதை ஒன்று n டைம்ஸ் போட்டு ஆட் பண்ண என்ன வரும். இப்போ ஈஸியாக சொல்கிறாங்க 1 2 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ண என்ன வரும் 2, 1 3 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணால் 3. அப்போ 1 n டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணால் n. புரிஞ்சுச்சா. ஸோ நம்ம ஈஸியாக சம் பண்ணுறதுக்காண்டி 9/9 இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது 10 - 1 100 - 1 அதை மாற்றி எழுதுகிறோம். மாற்றினதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 2 சீரீஸாக ஸ்ப்ளிட் பண்ணி 1 n டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணால் என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி கண்டுபிடிக்க முடியாது, ஆட் பண்ண முடியாது. போக போக டிஜிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம பார்க்கலான்ட்டீங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏஆர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏஆர் ஏன் இது ஏபி கிடையாது ஜிபி அப்படின்ட்டு நான் சொல்லலைன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன வருது ஓகே. அப்போ ஆரோட வேல்யூ வருது இதுதான் ஏ. எப்படி ஃபஸ்ட்டு தமிழ் சொல்லுவோம் ஏ. ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் T2/0. ஸோ T2 அப்படின்னா இங்கே என்னது 100 divided by 10. ஸோ 10 100s are சாரி 10 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆர் இது 10. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 10 தான் வருது. ஸோ இங்கே காமன் ரேஷியோ இருக்கிறதுனால இதை நான் ஜிபின்னு கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஜிபியில் சமேஷன் ஃபார்முலான்னு நம்ம நெக்ஸ்ட் திங்க் பண்ணும்போது ஃபார்முலா என்னது அப்படின்னா ஆர் என்னவா வந்தது நம்மளுக்கு நம்ம 10 விச் இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ ஐ எம் யூஸிங் Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. So R is 10, A also 10, minus 1, we don't know n. என்ன போட்டுருங்க divided by R எடுத்த 10 minus 1. வெளியில் என்ன டேர்ம் இருக்குது 5/9 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் அப்படியே that's all. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சால்வ் பண்ண ஒரு கேட் 9. So 9 into 9 becomes 81. And numerator multiply by the 5 into 10 50. இந்த 5/9 எப்படி இந்த டேர்மோட நம்ம மல்டிப்ளை பண்ணி 50 81 அப்படின்னு ஆக்கணுமோ அதேமாதிரி இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எந்த நம்பர்ஸும் இல்லாதனால சிம்பிளிஃபை into n 5/9 சொல்லிட்டு வந்துடும். This is our Sn value. Okay, I think you have understood this problem. So subscribe my channel. Thank you.